கடவுள் மனிதர்களுடைய வாழ்க்கையை எண்கள் மூலம் தான் தீர்மானிக்கிறார் அப்படின்ற ஒரு பதிவை நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க சார். அது எப்படி சார் நீங்க உறுதியா எண்கள் மூலமா தான் கடவுள் பேசுறார் அப்படின்றத சொல்றீங்க? இந்த எண்கள் ஏன் கொடுக்குறாரு, ஏன் இருக்குது அப்படின்பது கடவுள் ஒருத்தர் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் இன்பம், துன்பம், அது இது, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்கும். இதில் ஒரு நம்பர் மூலயமா அதை மிக்ஸ் பண்ணிட்டார். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்றாரு. 2, 11, 20 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த தேதியில் பிறந்தவங்க பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் முடியும், அதெல்லாம் முடிச்சுப்பாங்க. இது ஆராய்ச்சியில் சொன்னால் கூட இறைவனோட கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அதையும் நம்ம சொல்ல முடியும். எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு ஃபார்முலா தான். அது காலம்பரை சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். அந்த ஃபார்முலா தான் அந்த ஒரு கேப்பு சாப்பிட்றது. ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு ஃபார்முலா. அதனால தான் நம்ம நியூமராலஜிக்கு ஃபார்மெட்டுன்னு போட்டோம். ஃபார்முலா தான் ஃபார்மெட்டு. அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போது நம்பர் மூலயமா தான் அதுங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் நடக்குது, அதுதான் உலகம். எண்கள் செஞ்சு சாதிச்சுதா இல்லையா? அதெல்லாம் சாதிச்சிடும். என்ன ஒன்று, இதை செய்யலாமா வேண்டாமாங்கிறது பர்மிஷன் வாங்கணும். அதுதான் ஒன்று. அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு இருக்குன்னாக்கா கட்டாயம் நடந்துடும். அதுதான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்போ எண்கள் தான் இது சாத்தியப்பட வச்சுது. அப்போது முடியாததை எப்படி முடிய வச்சுது? எண்கள் தான் சாத்தியப்பட்டுன்னா இறைவன் அங்கே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு எண்கள் மூலயமா கொடுப்பார். அவர் பவர் கொடுப்பார். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், கடவுள் மனிதர்களுடைய வாழ்க்கையை எண்கள் மூலம் தான் தீர்மானிக்கிறார் அப்படின்ற ஒரு பதிவை நீங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க சார். அது எப்படி சார் நீங்கள் உறுதியாக எண்கள் மூலமாக தான் கடவுள் பேசுகிறார் அப்படின்றத சொல்கிறீங்க? உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு வீடு இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் இப்போ நான் சொல்கிற இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். 1, 2, 11, 20, 29 அந்த தேதியில் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க. இல்லைன்னா 7, 16, 25 இந்த நம்பரில் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க. இல்லை 8, 17, 26 இந்த 3 நம்பர் யாருன்னா ஒரு நம்பர் இருப்பாங்க. இது உலகம் ஃபுல்லாக இது கன்ஃபார்ம்டு. ஒரு ஃபேமிலி, அது நம்ம மெட்ராஸு, தமிழ்நாடு, இந்தியா, வெளிநாட்டில் போனால் வெள்ளைக்காரன், அந்த யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. அப்போ மொத்தத்தில் அல்டிமேட்டாக 2 இல்லை 7 இல்லை 8 இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் ஒரு வீட்டில் இருக்கும். ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கன்ஃபார்ம்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு குடும்பம் கூட கிடையாது. உங்கள் குடும்பம் எடுத்துக்கோங்க, இருக்கும். எங்கள் குடும்பம் எடுத்துக்கோங்க, இருக்கும். பக்கத்து வீடு குடும்பம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு குடும்பமாக ஒவ்வொரு வீடாக போய் நீ செக் பண்ணி பார்த்தோன்னா 100% இந்த நம்பர் இல்லாமல் இருக்கும். அப்போது இந்த நம்பர் இல்லாமல் இருக்குதுங்கிறது உலகம் ஃபுல்லாக கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக 1000 கோடி பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக 1000 கோடி பேர் வீட்டுக்கு நான் போய் செக் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணால் கூட சரி, இல்லை ரெகுலராக போய் செக் பண்ணாலும் சரி, இது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், கரெக்டாக இருக்குது. ஆமாம், அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்க்குறவங்க கூட பார்க்கலாம். ஆமாம், எங்கள் வீட்டில் இது இருக்குது, என் பக்கத்து வீட்டில் இது இருக்குது, என் ரிலேஷன் வீட்டில் இது இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் கிடையாது. அப்போது எண்கள், இந்த எண்ணு இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த நம்பருக்கும் இறைவன் இதில் தான் தீர்மானிக்கிறார் அப்படின்னு போகும்போது முதல்ல இது ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டேன். ஆமாம், இது கரெக்ட். அப்போ எண்களுங்கிறது வந்துருச்சு. இந்த எண்கள் ஏன் கொடுக்குறாரு, ஏன் இருக்குது அப்படின்பது கடவுள் ஒருத்தர் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் இன்பம், துன்பம், அது இது, மகிழ்ச்சி, சந்தோஷம், சண்டை, எல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கலந்து இருக்கும். இதில் ஒரு நம்பர் மூலயமா அதை மிக்ஸ் பண்ணிட்டார். அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, சும்மா நிறைய வேலை செஞ்சு கூட பேரே வாங்காமல், வேலையே செய்யாமல் பேர் வாங்குறது, இப்படி நிறைய சமாச்சாரம்லாம் இருக்குது.
சரி நிறைய என்னென்னமோ சொல்கிறீங்க, நான் சொல்லலை, இருக்கிறத சொன்னேன். இதில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்றாரு. 2, 11, 20 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த தேதியில் பிறந்தவங்க பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் முடியும், அதெல்லாம் முடிச்சுப்பாங்க. இது ஆராய்ச்சியில் சொன்னால் கூட இறைவனோட கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அதையும் நம்ம சொல்ல முடியும். நாமளாக ஏதாவது ஒன்று சொன்னோன்னா, இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறோன்னா யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் பொருந்தும். இல்லைன்னா அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பற்றி தனக்கு வாழ்கிற வாழ்க்கையை பற்றி தான் பேச முடியும். ஆனால் உலகத்தையே சொல்ல முடியுது அப்படின்னாக்கா நம்பர் மூலியமாக சொல்கிறோம். வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது 8. ஒரு வீடு இருக்குனாக்கா ஒருத்தர் கஷ்டத்தை தாங்கணும், ஒருத்தர் சந்தோஷத்தை வாழணும், ஒருத்தர் வந்துட்டு அதிர்ஷ்டத்தை வச்சுக்கணும். இது 3த்தையும் கலந்து இறைவன் ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்துட்றாரு. அப்போது நம்பருக்கும் இறைவன் கொடுத்ததுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது தானே. கொடுக்குறதையும் கொடுத்துட்டு இதில் சரியாக போனீங்கன்னாக்கா சரியான வாழ்க்கையே கிடைக்கும். சரியாக போகாமல் வேறு மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா அதுக்குண்டான பிரதிபலனும் கொடுத்துட்றாரு. அப்போ இந்த நம்பர் மூலமாக பிறந்தவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அது அப்படியே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக நடக்குது. அதை வச்சு தான் அவர் ப்ளே பண்ண முடியும், ப்ளேவும் பண்ணுறாரு. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறதனுடைய நோக்கம் என்ன, எண்களை வச்சு தான் இறைவன் நிர்ணயம் பண்ணுறாருன்னு சொல்கிறது நோக்கம் எதுக்குன்னா, எண்கள்ன்றது உங்கள் பிறந்த தேதி. இதெல்லாம் நடக்குதுங்கிறது நான் புத்தகமே எழுதியிருக்கிறேன். அதை யாருமே மறுக்கல, உள்ளது எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதை யாரும் மறுக்க முடியுமா? இல்லை சார். 35 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் இந்த தேதியில் பிறந்தா இதான் இருப்பீங்கன்னு அதையெல்லாம் அடாப்ட் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது. இதை செஞ்சிங்கன்னா அது நடந்துடும், அதை செஞ்சால் இது நடந்துடும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் நடந்ததை பார்க்கும்போது ஆமாம், இதை செஞ்சால் இறைவன் அதை கொடுப்பாருன்னு சொல்கிறோமோ, கொடுக்குறாரு. இதை செஞ்சு அதை சொல்கிறார், நாம் சொன்னதுனால கொடுக்குறாரு அவர். அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிறோம், அது நடக்குது. அப்போ நம்பர் மூலயமா தான் ஒரு கனெக்டிவிட்டி. எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு ஃபார்முலா தான். அது காலம்பரை சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். அந்த ஃபார்முலா தான் அந்த ஒரு கேப்பு சாப்பிட்றது. ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு ஃபார்முலா. அதனால தான் நம்ம நியூமராலஜிக்கு ஃபார்மெட்டுன்னு போட்டோம். ஃபார்முலா தான் ஃபார்மெட்டு. அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போது நம்பர் மூலயமா தான் அதுங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் நடக்குது, அதுதான் உலகம். ஓகே, இப்போ நம்பர்ஸ் மூலமாக தான் வந்து வாழ்க்கை நகருது, மனித வாழ்க்கை அப்படின்றத ஒத்துக்கிட்டோம்னா கூட இப்போ இறைவனால தானே சார் நம்மளாம் நகர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்பர்ஸ் அப்படின்றது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே வந்து இறைவன் நம்மளெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவர்களே இறைவன். அப்படிங்கிறப்போ வந்து எப்படி நம்பர் தான் நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்குது அப்படின்றத மக்கள் ஒத்துக்க முடியும்? ஆமாம் ஆமாங்க, சூப்பர் கேள்வி. அதுக்கு முன்னாடி இறைவன் நம்பர் நடுவில் தானே வந்ததுன்ட்டு. இந்த எண்களையும் நம்ம அதுக்கு பின்னாடி தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஜாதகத்தை உலகத்துக்கு சொன்னது வந்து பராசுரர் அப்படின்னு ஒரு சித்தர். எண் கணிதத்தை முத வந்துட்டு கண்டுபிடித்தது உலகில் யாருன்னு கேட்டாக்க கர்த்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர். சித்தர்கள் எதை செஞ்சாலும் சிவன் ஏற்றுப்பார். ஏன்னா சிவனோட சிஷ்ய கோடிகள் அவருமே சித்தர்கள். ஒரு குருக்கு சிஷியன் என்ன செய்கிறாரோ, குரு சொன்னால் சிஷியை ஏற்றுப்பாங்க, சிஷியன் சொல்கிறது குருவும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவருடைய வழிகாட்டி தான் சித்தர்கள். சித்தர்கள் வந்துட்டு இது சித்தர் வாக்கு வந்து எப்பவுமே பொய்த்து போகாது, பொய்யாகாது. அப்போது எண் கணிதத்தை கண்டுபிடிச்சது ஒரு சித்தர், ஜாதகத்தையும் ஒரு எடுத்து சொன்னது கண்டுபிடிச்சது அதுவும் ஒரு சித்தர். ரெண்டுமே சித்தர்கள் தான். அதனால் சித்தர்கள் வந்து எப்போ தோன்றுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. சிவனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க சித்தர். அப்படி இருக்கும்போது இறைவனால் எப்படி நம்பர் வரும் அப்படின்னாக்கா, சித்தர் சொல்கிறத வந்து இது கனெக்ட் ஆகிடுச்சு. இனி வந்து அது இல்லைன்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ சித்தர் வாக்கு சிவன் வாக்கு மாதிரி தான் அது. இந்த எண்கள் வந்துட்டு எப்போ தோன்றுறதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தான். ஜாதகம் எப்போ தோன்றுறது, அதுவும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தான். அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி இல்லையே, இறைவன் வந்துட்டு தீர்மானிக்கிறது எண்கள் இல்லையே அப்படின்னு. இதை தீர்மானிக்கிறது கண்டுபிடிச்சது சித்தர்கள் தானே. அப்போது சித்தர்கள் எதை சொல்கிறாங்களோ சிவன் அதை ஏற்றுக்கிட்டாரு. சிவன் சொல்கிறதெல்லாம் சித்தர்கள் ஏற்றுக்கிட்டாரு. சித்தர்கள் சொல்கிறத நாம் ஏற்றுக்கிறோம். அப்போ கனெக்டிவிட்டி ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குத்தானே செய்யுது, கண்டிப்பாக இருக்குது. அப்போ அது இங்கே கண்டுபிடிக்கும்போது எண்கள் மூலியமாக தான் அது நடக்குது. எண்கள் மூலியமாக தான் அவர் சொல்கிறாரு, எண்கள் மூலியமாக தான் அது நடக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு படி தாண்டி
இந்த புது இலக்கணத்தெல்லாம் புதுமையாக ஒன்று கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்துட்டு சித்தர்கள் அப்படிங்கிறதுல ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ நம்ம ஃபார்மெட்டை வந்துட்டு எண் கணிதத்தை நான் கண்டுபிடிக்கல, ஆனால் ஃபார்மெட் நியூமராலஜி நான் கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, இந்த தமிழ்லே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அட்வான்ஸ் தமிழ்னு ஒன்று இருக்கும், இங்கிலீஷ்லேயும் அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? உண்டு சார். இந்த ஃபார்மெட் நியூமராலஜியும் அட்வான்ஸ் நியூமராலஜி. ஏன்னா நியூமராலஜியில் எல்லாம் இருக்கும், அதை தாண்டி எக்ஸ்ட்ரானடி சில சமாச்சாரம், அதுதான் ஃபார்மெட் நியூமராலஜி. இப்போ சித்தர் வாக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து சித்தர் வாக்கு சிவன் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது எந்த அளவுக்கு நியூமராலஜியில் நீங்கள் வந்து உண்மையாக பார்க்குறீங்க சார்? இப்போ நிறைய நம்ம எபிசோடில் நிறைய விஷயங்கள் நாம் அதை சொல்கிறோம், அது நடைமுறையில் சாத்தியப்பட்டிருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நிறைய பேர் அதை வந்து லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அனுபவிச்சிட்ருக்குறாங்க, கிடைச்சிட்ருக்கு. கிடைக்க முடியாததெல்லாம் என்ன கூட ஒரு இன்சிடெண்ட் கூட சொல்கிறேன். இதுக்கு இன்சிடெண்ட் சொன்னால் பொருந்துன்னு நினைக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு கேன்சரு. ஏன்னா பொதுவாக அது வந்துட்டு மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்டு, 2 வந்துனாக்கா அசூரன்ஸ் கிடைத்தணும். 3rd 4th போயிடுச்சுன்னா அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. இது 4th ஸ்டேஜ், அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க விடலை எனக்கு. ஐயா நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னாங்க. நான் ப்ரேயரில் கேட்டு பார்க்குறேன். 4வது ஸ்டேஜ் இருந்தாலும் ஃப்ளைட்டில் புறப்பட்டு வந்தாங்க, ப்ரேயர் கொடுத்தேன், எழுதுனாங்க. என்ன சொல்லிட்டேன், உங்கள் வேலையே எழுதுகிற வேலை தான். அவங்க ஒரு டீச்சர், அவங்க வேலையே எழுதுகிற வேலை தான், எழுதிக்கிட்டே வாங்க அப்படின்னா எழுதுனா அதுலேருந்து தப்பிச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. 15 வருஷம் வரைக்கும் அது வரை இருந்தாங்க அவங்க. 15 வருஷம் 4th ஸ்டேஜுக்கு பிறகு 15 வருஷம் இருந்தாங்க. இதில் அதோட இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, அவங்க கவர்மெண்ட் டீச்சரு, ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரிட்டையர் ஆகிட்டு 2 முறை அவங்களுக்கு ரினியூவல் கொடுத்தாங்க. டீச்சரில் வந்துட்டு பெஸ்ட்டு அவார்டு டீச்சிங் வாங்கினது இல்லாமல் ரினியூவல் 2 முறை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதில் அவங்களுக்கு வருத்தம், ஐயா 2 முறை 3ஆவது முறை, ஏமா 2 முறை கொடுத்தது அதிகமா? அப்புறம் ஆமாயா, எனக்கு கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் ஆல் நோ மோர். இப்போ அவ்வளோதான், 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது ஒரு பதில். எப்படி இதெல்லாம் சாத்தியப்பட்டுச்சு? இதெல்லாம் சாத்தியமா? வாய்ப்பே கிடையாது இல்லை சார். அதேமாதிரி இன்னொரு பொண்ணு, அது பொண்ணுல இப்போ பொம்பளை ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை, ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. அங்கே தான் போகணும். ஆனால் இங்கேயே முடிச்சிருச்சு இன்ஜினியரிங். அது நான் அங்கே தான் போகணுன்ட்டு யூஎஸ்க்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும். எங்கெங்கேயும் பார்த்தது ட்ரை பண்ணிச்சு, முடியல. அப்புறம் என்கிட்ட வந்துச்சு. நான் சொன்னேன், இல்லைக்கண்ணா உன் பேரெல்லாம் நீ மாற்றிக்கிட்டால் சரியாக வரும், எழுதணும் அப்படின்னு. நான் எழுதுறேன் அப்படின்ச்சு. இதில் யாரை போய் பார்த்துச்சோ அவர் முடியவே முடியாதுன்ட்டார். அவங்க தான் அவங்களுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் ஆஸ்தானவர். அவர் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அது வேண்டாம். அவர்கிட்ட மாட்டேன்ட்டு அது வாய்ப்பே இல்லைன்ட்டார். அப்புறம் என்கிட்ட வந்து நான் பண்ணி கொடுத்துட்டேன். பேரை மாற்றி எல்லாம் பண்ணோன்னா ஓகே ஆயிடுச்சு. அப்போது அவங்க விசா கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, விசா கிடச்சிட்டு போகுது ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக என்ன வரணுன்றுச்சு. நான் அதெல்லாம் வரல கண்ணா, நான் யாருக்கும் போகிறது இல்லை. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்காக நான் உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்க முடியாது இல்லை, இதுக்கு நீங்கள் வரணும், அது வேறு இது வேறுன்னுச்சு. சரி யார் வர முடியாதோ அவரையும் வர சொல்லிவிட்டு, அனுப்பிச்சி வச்ச ஒரு எண்ணையும் வர சொல்லிட்டு, அவங்க அப்பா அப்பாவை நிற்க வச்சுட்டு ஏர்போர்ட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஊரில் போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுது. நல்லபடியாக தான் சொன்னேன், போயிட்டு நல்லபடியாக ஃபோன் பண்ணு அப்படின்னா போய் ஃபோன் பண்ணிச்சு. நல்லபடியாக வந்துட்டேன், போய் வேலையும் ஜாயின் பண்ணிடுச்சு, சந்தோஷமாக இருக்கேன். இப்போ அது அங்கே சிட்டிசன், இப்போ இல்லை, அது சிட்டிசன் எப்போ வாங்கிருச்சு. அப்போது இதில் என்ன சொல்ல வரேன்னா, முடியாததுன்னு டிக்ளேர் பண்ணது. இப்போ இது 2 கேஸும் இது ஒரு கைண்ட் ஆஃபில் எக்ஸ்ட்ரீம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம். முடியாதது தான் ஜாதக பிரகாரம். அதை பைபாஸ் பண்ணி முடிய வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போக மட்டும் வைக்கல, வெளிநாட்டு சிட்டிசனே வாங்கி, அது அங்கே உள்ள சிட்டிசனால் அது அங்கே தான் இருக்குது. ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி அங்கே தான் இருக்குது, குழந்தை குட்டியோடு அங்கே தான் இருக்குது, ஃபேமிலியும் அங்கே தான் இருக்குது. முடியாது தானே, எண்கள் செஞ்சு சாதிச்சு தான் இல்லையா? அதெல்லாம் சாதிச்சிடும். என்ன ஒன்று, இதை செய்யலாமா வேண்டாமாங்கிறது பர்மிஷன் வாங்கணும், அதுதான் ஒன்று. அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு இருக்குன்னாக்கா கட்டாயம் நடந்துடும். அதுதான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்போ எண்கள் தான் இது சாத்தியப்பட வச்சுது. அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி முடியாததை எப்படி முடிய வச்சது, எண்கள் தான் சாத்தியப்பட்டுன்னா இறைவன் அங்கே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு எண்கள் மூலயமா கொடுப்பார், அவர் பவர் கொடுப்பார், சாத்தியப்பட்டோம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து எண்கள் எந்த அளவுக்கு வந்து இறைசக்தியோடு ஒன்றிணைஞ்சு இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக எடுத்துக்காட்டுகளோடு சொன்னீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.